இன்றைக்கு நீங்க காயங்களோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே, சரீரத்தின் காயங்களை ஆற்றுவேன், மனரீதியாக ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவேன், வாழ்க்கையிலே ஏற்பட்ட காரியங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர்கள் உன்னை விசாரிப்பவரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உலகத்தார் என்ன செஞ்சிடறாங்கன்னா, விசாரிப்பவனற்ற ஒரு சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவன், தனிமைப்படுத்தப்பட்டவனாக நம்மை கருதினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, 2 அழகான காரியங்களை செய்கிறார். முதல்ல உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, அதற்கு பிறகு காயங்களை கட்டுவேன், அதை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சரீர பிரகாரமா ஒரு காயத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம், இல்லை மன ரீதியா காயத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். இயேசு எல்லாவற்றையும் அனுபவித்து வந்தவர். அவர் சொல்றாரு, நான் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த உடல்ல படக்கூடிய காயங்களை கூட ஆற்றிடலாம். ஆனா மன ரீதியா இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருல்ல, யோசித்து பாருங்க. கூடவே இருந்த பேதுரு, எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்க, 3 வாட்டி மறுதளிக்கிறான். அதனாலதான் அவனை சிலுவையில் அறையும் பொழுது, என்னை இயேசுவை போல சிலுவையில் அறையாதீங்க, என்னை தலைக்கீழே சிலுவையில் அறையுங்கன்னு பேதுரு சொல்லுகிறார். காயம்னா அவருக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா அவரை காட்டி கொடுத்தவங்க எப்படி பாருங்க, கூடவே இருந்தவங்க தான் காட்டி கொடுத்தாங்க. அப்படிதாங்க வாழ்க்கையும். அவருக்கு காயங்கள் என்றால் என்ன என்று தெரியும், சரீரத்திலே பட்ட காயங்கள் நமக்கு தெரியும், அவர் எவ்வளவு வேதனையை பட்டார் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நீங்க காயங்களோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் சரீரத்தின் காயங்களை ஆற்றுவேன், மனரீதியாக ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவேன், வாழ்க்கையிலே ஏற்பட்ட காரியங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கின்றார்னா, எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார். மன ரீதியான ஆரோக்கியம், சரீர ரீதியான ஆரோக்கியம். If you are broken financially, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிஸ்னஸை விருத்தி பண்ணுவேன், உன்னுடைய ஆஃபீஸ் வேலையில் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் காயங்களை கட்டுகிறவர், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர். தள்ளுண்டவன் என்று சொல்லப்படும் பொழுது தான் ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்றவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை, நாம் நல்ல சமாரியன் இயேசுவை நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் காயங்களை கட்டுகிறீர், எங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறீர். எவ்வளோ பேர் எங்களை குத்திட்டாங்க, எங்களை மறுதளிச்சிட்டாங்க, எங்களை கர்த்தாவே மன ரீதியாக எங்களை காயப்படுத்தியிருக்கிறாங்க. என்னோடு கூட ஜெபிக்கிறவங்க சில பேர் கர்த்தாவே சரீர பிரகாரமாய் காயத்தோடு உட்கார்ந்து இருந்தார்களா, நீங்கள் ஆரோக்கியம் வர பண்ணுவீங்க, ஆற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதியுங்க, ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.